எதுக்காக? ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா அமைப்புகளும் வந்து மோடி அரசால் வந்து திட்டமிடப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையுமே அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து எலெக்ஷன் கமிஷனரை செலக்ட் பண்ணுற பாடியில் வந்துட்டு தலைமை நீதிபதி அங்கம் வகிக்கணும். ஏன்னா அவர் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக வந்து டிசைட் பண்ணுவார். ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை வந்து நிலைநிறுத்துறது காப்பாற்றுறது வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம எலெக்ஷன் கமிஷன் தான். அந்த அமைப்பையே சீர்குலைச்சவங்க இன்னைக்கு மீதி அமைப்பையும் சீர்குலைக்க தான் ட்ரை பண்ணுவாங்கன்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லா அமைப்புகளும் வந்து ஒவ்வொன்றா வந்து மோடி வசம் முழுவதுமாக கைப்பற்றி விட்டது. இப்போ இருக்கிறது வந்து கேள்வி கேட்குற ஒரே அமைப்பு உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் தான் வந்து அந்த வேலையை செவ்வனே செய்து கொண்டிருக்காங்க. நாங்கள் இல்லாத நீதிபதிகள் இயங்க முடியாது, நீதிமன்றம் இல்லாத வழக்கறிஞர்கள் இயங்க முடியாது. அது மாதிரி வந்து இன்றைக்கி நாட்டில் வந்து இன்றைக்கும் வந்து ஜனநாயகம் ஓரளவுக்கு நிலை பெற்றிருக்கு, ஜனநாயகம் வந்து காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீதிமன்றங்களும் அரசியலமைப்பு சட்டத்திலே மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற அரசியல் சட்டப்பிரிவு 226 மற்றும் அரசியல் சட்டப்பிரிவு 32 தான். அது இல்லைன்னு சொன்னால் இந்த நாடு என்றைக்கோ வந்து ஒரு சர்வாதிகார நாடாக ஆகிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வழக்கறிஞர்கள் தான் வந்து தினமும் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு மீதி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அசம்பிளி பார்லிமெண்ட்டாக வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரியே தெரியல மக்களுக்கு. ஏன்னா ஆரம்பிக்கிறாங்க, உடனே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒரு கூச்சல் குழப்பம் வருது, அவங்களுக்கு வெளிநடப்பு பண்ணுறாங்க. அதோட அந்த இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணாத மக்களுக்கு வந்து எந்த வித பயன்பாடும் இல்லாத போயிட்ட மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு கவர்மெண்ட்டும் சரி மீதி பேரும் சரி. ஆனால் இன்றைக்கி கோர்ட்டுகள் வந்து உயிர் துடிப்போடு இயக்கி கொண்டிருக்கு.